பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை நங்கநல்லூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நங்கநல்லூர். என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளைய கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதுல குறிப்பா நான் வந்து பிரீத்தி மேம் கிட்ட சொல்லியே ஆகணும். அவங்க கொலுவும் சரி கோலமும் சரி எப்பவுமே மிஸ் பண்ணதில்லை. இதே மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு கோலம் போட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தெருவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் போட்டிருப்பீங்க. அந்த 20 பேர்ல நான் யாரை செலக்ட் பண்ணல அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னா அந்த கருவாடியோட தான் நாங்க வெளியில வருவோம். அதனால எதா இருந்தாலும் மேனேஜர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி வந்துடும். அப்படி எல்லாருமே பிரம்மாண்டமா போட்ட ஒரு கோலத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர செலக்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சீஃப் கெஸ்ட வெல்கம் பண்றதுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எங்கள் ஜிஆர்டி கலையின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி குமுதா எம் ரெட்டி அவர்களை வருக வருக என அன்போடு ஜிஆர்டி குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். கோலம் கோலாகலம் சீசன் 6 மற்றும் நவராத்திரி குழு சீசன் 4 இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து நம்ம 40 பேரை மட்டும்தான் என்ன பண்ணிருக்கோம்னா செலக்ட் பண்ணிருக்கோம். யாரை செலக்ட் பண்றது யாரை ரிஜெக்ட் பண்றது அப்படின்னு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இங்க வந்திருக்கிற ஒரு 40 பேரை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டி சார்பா நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இதே பங்களிப்பை எங்களுக்கு கண்டினியூவா கொடுக்கணும். நீங்க எதுக்காக அப்படின்னா காலையில 6 மணிக்கு அன்னை காரணத்தை சொன்னாங்க இல்லைங்களா, எல்லார் வீட்டுக்கும் தொடர்ந்து வந்தாங்க. ஃபோன் பண்ணி கண்டினியூவா கேட்டுட்டு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 6 மணில இருந்து கிட்டத்தட்ட 8-9 வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்க எல்லார் வீட்டுக்கும் வீடுகளா வந்து உங்களுடைய கோலத்தையும் நவராத்திரி குழுவையும் ஷூட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ காதலி கொண்டாட்டம் இப்போ கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கோல்டுக்கு 50 ரூபா கூடுதலாகவும் புதுசா வாங்குற நகைக்கு 50 ரூபா தள்ளுபடியாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம ஜேபிஎஸ் 3 டீம் இருக்கு நம்ம கிட்ட. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் 11, இன்னொன்று கோல்டன் 11 பக்ஸி, கோல்டன் 1. அது இல்லாம டைம் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க எல்லாருமே பாருங்க. பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா பண்ணி கொடுங்க. இந்த ஜிஆர்டி இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா வாடிக்கையாளரே நீங்க மட்டும்தான். நீங்க இல்லை அப்படின்னா நாங்க இந்த அளவுக்கு கண்டிப்பா வளர்ந்துருக்க மாட்டோம். உங்களுடைய தொடர்ந்து சப்போர்ட் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நாங்க முழுசா நம்புறோம். வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஆக்சுவலா சீஃப் கெஸ்டா வந்திருக்கவங்க சின்ன கிஃப்ட் கொடுத்து வெல்கம் பண்றதுக்கு நம்மளோட சுரேஷ் சார் இன்வைட் பண்ணேன். சார் ப்ளீஸ். சுரேஷ் சார், பிரபு சார், வெங்கடேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த கோல போட்டி வந்து காலையில வந்து வெற்றிகரமா நடந்ததுக்கு நீங்க 3 பேர் தான் காரணம். தேங்க்யூ சோ மச் சார். ஓகே, ரொம்ப நேரமா போட்டு பிளேட் போட்டாச்சு. இதுக்கு மேல வந்த வேலையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பமா வீட்டுக்கு போய் சமையல் அப்படின்றாங்க. ஓகேங்க, நிறைய பேர் வரல, அதனாலதான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாச்சு. எனவே நான் வந்து கோல போட்டியில யார் யாரெல்லாம் வின் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு முடிச்சிடறேன். அதுக்கு அடுத்து கோலு கண்டக்ட் போகலாம். கோல போட்டியில பவித்ரா, மொபைல் நம்பர் 9360883152. பவித்ரா நல்லா கை தட்டுங்க. அப்பதான் நீங்க வரும்போது நிறைய பேர் கை தட்டுவாங்க. ஹாய் பவித்ரா. கோல போடும்போது நீங்க தான் இருந்தீங்களா? பார்க்கும்போது நைட்டில வந்துருக்கீங்க, மேக்கப் போடாம இருக்கீங்க. இப்போ அன்னைக்கு எப்படி உங்களுக்கு அடையாளம் தெரியல, அதே மாதிரி எனக்கு நிறைய பேருக்கு அடையாளமே தெரியல. எல்லாரும் பார்க்க புதுசா இருக்கு. எனக்கு இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரியே மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. பண்ணிக்கோங்க, உங்க யாரும் மறந்துருக்கலாம். எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணீங்கன்னா அந்த குடுத்த கிஃப்ட்ல அப்படியே வாங்கி
வீடியோல வைக்காம தெருவுல இருக்க 4 பேர்ட்ட காமிச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? உமா மேம், உமா மொபைல் நம்பர் 7708864550. மேம் வாங்க. ஒரு 2 words ஜிஆர்டி பத்தி சொல்லுவோம். வீட்டுக்கு வரும்போது நிறைய பேசுவீங்க. என்னை விட நீங்க தான் பேசுவீங்க. அப்படி நீங்க பேசி அவங்க சொல்லுங்க. கவனிப்பு தாங்க மேட்ரு அப்படின்றீங்களா? சூப்பருங்க. தண்ணி குடுக்கறதுல இருந்து வசதியா நான் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்திருப்போம். கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து இங்க வந்து காஃபி குடிக்கிறீங்களா ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தண்ணி வேணும் கேட்டு தண்ணி கொண்டு கொடுப்பாங்க பாட்டில. ஸ்டாஃப்ஸ் உங்களை பத்தி தான் பெருமையா சொல்றாங்க. நம்ம தான் கை தட்டுங்க. தேங்க்யூ சோ மச். சோ இந்த மாதிரி 4 வார்த்தை பேசினா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னொரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. சோ ஓகே, சும்மா ஃபன்னுக்காக சொன்னீங்க. வீட்டுக்கு வரும்போது கல்லெடுத்து அடிச்சாங்க. கமலா பாஸ் சாரி மேம் ப்ளீஸ். சாப்பிட்டா வந்து நல்லா வாங்க கிளாப் பண்ணுங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஒரு few words. நான் இது வாங்குறதுல என் கல்யாணம் என் பையன் கல்யாணத்துக்கும் அதுல தான் வாங்கினேன். அடுத்து வரப்போற என் பையன் கல்யாணத்துக்கும் அதுல தான் வாங்குவேன். அதனால அது ஒரு சின்ன சாமான், ஒரு கொலுசுல இருந்து ஒரு வைர நெக்லஸ் வரை ஜிஆர்டில தான். தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மொபைல் நம்பர் 9751627149. காயத்ரி மேம். கைக்கு தட்டுங்க. சொல்றாங்க பாருங்க. மேம் சொல்லுங்க. 2 குழந்தைங்க வச்சு கோலம் போட்டுருக்கீங்க. எப்படி சார் தரணும் போட்டுருக்கீங்க? ஏமா அதெல்லாம் கேக்குறீங்க? ஓகே. இனிமே மார்கழி பண்ண மாட்டீங்களா? ஜஸ்ட் பண்ணவே கூடாது. அதுக்காக தான். தேங்க்யூ. கேளுங்க பிரியங்கா. சொல்லுங்க. சோ ஃபியூவர் சொல்லுங்க. எப்படி கோலம் போட்டீங்க? யார் கத்து கொடுத்தாங்க சொல்லுங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்க அதே சொல்லுங்க. ஜிஆர்டில வந்து கிஃப்ட் வாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல முன்னாடி வாங்கிட்டீங்களா? நகை முன்னாடி வாங்கிருக்கீங்க. சோ அத பத்தி உங்க எல்லாரும் கண்டிப்பா சொல்லுவீங்க. தேங்க்யூ. தமிழ் செல்விமா, தமிழ் செல்வி வாங்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புடிச்சவங்க அக்காவுக்கு. அப்புறம் வீட்டுல என்ன சொல்றீங்க? வீட்டுல பேசிட்டு போலாம். என்ன சொல்றீங்க வீட்டுல? என்ன சொல்றீங்க? ஓகே, பக்கத்துல எல்லாம் சொன்னீங்களா? எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்க. இப்ப என்ன பண்ணீங்க? பக்கத்துல எல்லாம் போய் காமிக்கிறீங்க. அன்னைக்குலாம் அவங்க என்ன சொல்றாங்க? என்னமோ ஒரு பேக் கொடுத்துட்டு போறியமா நாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பக்கத்துல எல்லாமே தான் பண்ணி அவங்க காமிக்கணும். சொல்லிட்டா பேக் கிஃப்ட் கொடுத்துட்டாலும் காமிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ சொல்லுங்க. பவித்ரா 89257. வாமா பவித்ரா. இந்த பொண்ணு புண்ணுதாங்க. அது பேரும் மட்டும் இல்லாம 3 பேருக்கு சேர்த்து கோலம் போட வச்சு. எல்லாருமே கை தட்டாய். பவித்ரா இங்க வாங்க. பேசுங்க. அங்க வந்து வாங்கிக்கோங்க. சொல்லுங்க பவித்ரா. இது செகண்ட் டைம்ல நீங்க வரது. எப்படி ஃபீல் பண்றீங்க? லாஸ்ட் இயர் வந்தீங்க, இந்த இயர் வந்திருக்கீங்க. தெருவுல வேற யாரையும் கிஃப்ட் வாங்க மாட்டீங்க அப்படிதானே? நீங்க ஒரு தீம் போட்டு கோலம் போட்டுருந்தீங்க அன்னைக்கு. கரெக்ட்டுங்களா? என்ன தீம் அது? அது வந்து கேர்ள் பேபி அபியூஸ்க்காக ஒரு தீம் மெசேஜ் சொல்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதுதான் அது எப்படி பேபி ஃபார்ம் ஆகுறதுல இருந்து பிறந்து அது கேர்ள் பேபிக்காக போட்டது வளர்றது. ப்ளஸ் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பெண் குழந்தைய வளர்க்குறோம். அது யாருக்கும்
தப்பான முறையில போகுது. அது வந்து விமன்ஸ் வந்து போல்டா இருக்கணும். அதே விஷயம் தப்பா நடந்தா கூட ஒரு ஃபேமிலி வந்து அந்த பொண்ணு பின்னாடி நிக்கணும். அது அண்ணனா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும். சப்போஸ் ஜென்ஸ் சப்போர்ட் இல்லைனாலும் ஒரு கேர்ள் வந்து போல்டா வந்து நிக்கணும். இதுக்காக வந்து அசிங்கப்பட்டுட்டு பின்னாடி வந்து நம்ம ஒரு விஷயம் இந்த மாதிரி தப்பா பேசிடுவாங்க இந்த மாதிரி பொண்ணு, அதுக்காக தான் பயப்படாத போல்டா வந்து இருக்கணும்ன்றதுக்காக ஒரு டீமா கோலம் போட்டு எல்லா விஷயத்தையுமே அவங்க வீட்டு வாசல்ல ரங்கோலியா போட்டுருக்காங்க. ஒரு பெரிய கோலமா எதிர்த்த வீட்டு சண்டை போடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய கோலம் போட்டுருக்காங்க. அந்த ஒரு ரீசனாலதான் என்ன போட்டிருந்தீங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணேன். தேங்க்யூ சோ மச். அந்த அண்ணா நேம் எனக்கு தெரியல. அவங்க தினமும் ஒரு கமலா மேம் அவங்களோட கோலம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க சப்போஸ் செலக்ட் ஆனா அவங்களுக்கு அவங்க கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன், யாருன்னு தெரியல. உங்களோட கோலம் நான் டெய்லி பார்த்துருக்கேன். ஆனா ஸ்டேட்டஸ்ல போடுவாரு. உண்மையாலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் உங்களை பார்த்தேன்னா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் வைதா. ஆக்சுவலா கமலா மேம் வந்து பிளான்ல தான் இருக்காங்க. அந்த பிளான்ல ஒரு சின்ன இடம் தான் அது. அது ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம எப்படி ஒரு ஆர்ட் வந்து நம்ம சிலபத்துல பார்ப்போமோ அதே மாதிரி அவங்க கோலத்துல போட்டிருப்பாங்க. அவ சொல்றது வந்து கண்டிப்பா ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அது சில சொல்லுங்க சார், ஏதோ சொல்ல ஆசைப்பட்டீங்க. 30 days மார்கழி மாசம் 34 கோலத்தையுமே புத்தகமா பண்ணி ரெடி பண்ணி போட்டுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்கு. அவங்க கோலம் வந்து நான் முடிஞ்சா உங்களுக்கு ஷோ பண்ண முடியுமா அப்படின்னு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் சிந்து மேம். சிந்து மேம் வாங்க. எப்படி இருக்கீங்க மேம்? வீட்டுக்கிட்ட வந்தா எல்லாரும் பயங்கரமா பேசுறீங்க, நீங்க ஷோரூம் வந்தா அமைதியா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஜிஆர்டில வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்களா? அது செகண்ட் டைமா? காம்படிஷன் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. பட் ஜிஆர்டிக்கு ரெகுலர் கஸ்டமர். ஓகே. இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தான் கை தட்டணும். நமக்கு இதுல தான் சம்பளம் வருது. கை தட்டுவோம். ஓகே. வாங்கிக்கோங்க. இத பத்தி ஒரு 4 பேர்ட்ட நல்ல விதமா சொல்லுங்க. என்ன பத்தி நிறைய சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ so much மேம். மோகனா மேம், இந்த கோல போட்டி கொலு போட்டி அப்போ உங்களுக்கு நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் நீங்க சொல்லலாம். குறைகள் இருந்தா அதை சேஞ்ச் பண்ணி நாங்க ரெடியா இருக்கோம். நிறைகள் இருந்தா சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேட்க சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் எப்படி ஃபீல் பண்ணீங்க? வந்து வாங்கிட்டு போறீங்க. இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாங்க. அதுல வந்து சொல்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க ஷாப்னா அது ஃபேமிலி ஷாப்னா அது தெரியாது. நீங்களும் எல்லாரும் லாஸ்ட் வரைக்கும் இங்கேயே கண்டினியூ பண்ணணும்னு என்னுடைய வேண்டுகோள். தேங்க் யூ so much மேம். ரொம்ப நன்றிங்க. பாட்களே பரப்பிட்டீங்க. Thank you. பவித்ரா 9940075748. வீட்டுக்காரங்க சேர்ந்து பிரமாண்டமா போட்டுருந்தாங்க. எப்படி இருக்கீங்க மேம்? எப்படி இருக்கீங்க? ஓகே. ரெண்டு பேரும் சேர்ந்து கோலம் போட்டீங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கோலம் போடுறதே ஒரு பெரிய விஷயம். கரெக்ட்டுங்களா? நீ இந்த கலர் போடு, நான் அந்த கலர் போடு, நான் எங்க அக்கா எல்லாம் பயங்கரமா சண்டை போடுவேன். நீங்க பக்கத்து வீட்டு ஒரு நெய்பர்ஸா இருந்துட்டு எப்படி இவ்வளவு ஒரு ஒத்துமை? என்ன காரணம்? இல்ல எங்க அப்பார்ட்மெண்ட்ல மோஸ்ட்லி எல்லாருமே அப்படிதான் இருக்கும். எல்லாருமே ஆமா, யாராவது ஒரு வீட்ல ஃபங்க்ஷன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். அந்த மாதிரி கோலம்னா இவ ரெண்டு பேரும் கேட்டு கேட்டே போட்டு பண்ணிடுவோம். ஓகே. ஆக்சுவலா உங்க டாக்டர் படிச்சிட்டு இருக்கீங்க கரெக்ட்டுங்களா? முடிச்சிட்டீங்களா? எங்க டாக்டரா இருக்கீங்க இப்ப? என்ன பண்றீங்க? இந்த பொண்ணை பாத்துக்கோங்க. டாக்டரா இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுவாங்க. முடிஞ்சா கான்டாக்ட் நம்பர் விசிட்டிங் கார்டெல்லாம் வாங்கிக்கோங்க. டாக்டர் மேடம் சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? ஹாஸ்பிடலுக்கு உனக்கு இருக்கா வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருமே கை தட்டலாம், நல்லா சந்தோஷமா கை தட்டலாம். என்னைக்கோ போட்ட கோலத்துக்கு இன்னைக்கு கிஃப்ட் வாங்குறவங்க நம்ம எல்லாரும். என்னங்க பேசுறது? பேசுங்க, ஏதோ பேசுங்க. உங்க ஹஸ்பண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணாரு அதெல்லாம் சொல்லுங்க. பதிவு பண்ண வேண்டிய நேரம் அதெல்லாம். இன்னைக்கு நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் பத்தி பெருமையா பேசினாதான் நெக்ஸ்ட் விசிட்டப்போ இதை வச்சு நம்ம பெருசா வாங்க முடியும். பெரிய விஷயமே என் குழந்தைகளை பாத்துக்கிறதா, என் குழந்தைகளை அவர் பாத்துக்காரு, குழந்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஓகே. தேங்க் யூ. வெளியில எங்க போக வேண்டிய காரணம் நிறைய பேர் வரணும். ஆனா மேம் வந்து கொடுத்த டைமிங்ல நம்ம யாருமே அது கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. என்ன மாதிரி ஒரு சில லேட்டா வந்திருக்காங்க. ஒன்றும் கிடையாது, சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க நாங்க. பட் அந்த நிலம் சுத்தி ஆட்கள் அப்படி ஒரு கும்பல்ல வாழ்ந்தவங்க.
சென்னைக்கு வந்து நான் 20 இயர்ஸ் ஆகுது. வில்லேஜ்ல இருக்கும்போது நான் டிஆர்டிக்கு தான் நாங்கள் வருவோம். அப்பா அம்மா காலத்துல இருந்து இவங்க 64ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி விபிஜே போயிருப்பாங்க. டிஆர்டிக்கு வந்த உடனே நாங்க இங்கேயே தான் மோஸ்ட்லி அங்க போறது கிடையாது. ஒருவர் எனக்கு இங்க என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இவங்க ஓனரும் இப்படிதான் இருப்பாங்க, இவங்க ஸ்டாஃபும் இப்படிதான் இருப்பாங்க. அவங்களும் பார்த்தா மெயின் ஸ்டோர்ல வந்து குனிஞ்சு கும்பிடுவாங்க. அந்த பணிவு அவங்க ஸ்டாஃப் கிட்டயும் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு மெயினா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு சொத்து நம்ம வாங்குறது. பெரிய சொத்து வாங்கும் போது ஜென்ஸ் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் இன்வால்வ் ஆகிடுவாங்க. சின்ன சொத்து லேடிஸ் வாங்குறதுன்னு நான் இதை தான் நினைப்பேன். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதை கொடுக்குறவங்களும் சந்தோஷமா கொடுத்தாதான் அது நம்ம மேல குரோ ஆகுறதுக்கு மேல மேல வாங்குறதுக்கு நகை மேல பெண்களுக்கு ஆசை இருந்தாலும் அதை நம்ம பாவிக்கிற விதம் அது. ஸோ எனக்கு ஜிஆர்டியில பிடிச்ச விஷயம் அதுதான். அவங்க வந்து நான் அவங்களோட கம்பேர் பண்ணல. அவங்க அப்பர் கிளாஸ் தான் ஃபுல்லா. நான் இவங்க மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாரையும் கவர் பண்ணேன் அந்த அன்போட பண்போட. அது காரணம் வந்து நான் ராஜேந்திரன் சாரை சில தடவை தான் பார்த்துருக்கேன். ஆனா ராதாகிருஷ்ணன் சாரையும் பத்மநாபன் சாரையும் பல தடவை பார்த்துருக்கேன். நம்ம எங்கேயோ ஒரு ஓரமா ஒரு செலக்ட் பண்ணி அவங்க எங்கிருந்து வருவாங்க தெரியாது, நம்ம பக்கத்துல வந்து நின்று வெல்கம் பண்ணுவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். 1,00,000 கோடி சம்பாதிச்சவங்க இவ்வளவு பணிவா இருக்காங்களே, அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும். அப்படி இருப்பாங்க. அதுதான் எனக்கு ஜிஆர்டியோட நகை வாங்குறதை விட பிடிச்ச விஷயம். அதனாலதான் 1 கிராம் வாங்கினாலும் சரி 1/2 கிராம் வாங்கினாலும் அவங்களோட அந்த குணத்துக்கு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் மரியாதை கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நான் இங்க கூப்பிட்டு வாங்கி முன்னாடி அங்க ஓடுவோம், இப்ப இங்கேயே இருக்கு. சில விஷயங்களுக்கு மெயின் ஷாப் போறோம். மோஸ்ட்லி வந்து எங்க ஊர்ல இருந்து வரவங்க எல்லாம் இங்கேயே முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் ஜிஆர்டி பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து ஒரு டிப் என்னன்னா, நான் எடுத்தது நம்ம வர்றோம்னா கொஞ்சம் பொறுமை காத்து நல்லதா செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு போகணும். நம்மளும் பரபரப்பு கூடாது, அவங்களையும் இது பண்ணக்கூடாது. அது என்னுடைய ஒரு கருத்து. கொஞ்சம் பொறுமை காத்து, சரி எனக்கு இது பிடிக்கல அதை காட்டுங்க, இன்னும் நாள் காட்டுங்க, இல்லை நாளைக்கு வர வச்சு கொடுங்கன்னு நான் கிளைம் பண்ணி வாங்கிட்டு அதுதான் ஜிஆர்டியோட நல்ல நெருக்கம் கொடுத்தது. அதுதான் எனக்கு அது சொல்லணும்னு ஆசைப்பட்ட சொல்லி. நம்ம ஜிஆர்டி பத்தி நிறைய எல்லாமே பட் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். நீங்க இங்க வாங்குற எந்த ஒரு ஜுவல்லரியுமே நம்ம வந்து ட்ரஸ்ட் ஒர்த்திங்கிறது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு வெளியூர்லயோ இல்லை ஒரு சின்ன கடையில் போய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போடுச்சு வேற ஏதாவது ஜுவல்லரி கடையில் வாங்கினா கேட்பாங்க, இது வந்து 916 இல்லை வந்து எங்கே வாங்கினீங்க, ஒரே ஒரு வார்த்தை ஜிஆர்டியில் வாங்கினதுன்னு சொன்னாக்க அது நெக்ஸ்ட் கொஸ்டின். அதை நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். இஸ்வானா மேம் வாங்க. இஸ்வானா அக்கா வந்து ஒரு காதல் கூட பண்ணவங்க. சூப்பரா வீட்டுக்கு முன்னாடி பெரிய கோலம் போட்டுருந்தாங்க. வாங்க இஸ்வானா அக்கா, எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 5 மணிக்கெல்லாம் கோலம் போட்டு மாடு வரக்கூடாதுன்னு செங்கல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்க கரெக்டா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கு. உங்க ஏரியா கூட 2 தடவை போனவங்க நாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க எங்களை. தேங்க்யூ ஸோ மச் மேம். சரண்யா மேம் இப்பதான் வராங்க. நெக்ஸ்ட் டைம் வரணும். உங்களுக்கு கை தட்டுவாங்க. எப்படி இருக்கீங்க? சரண்யா மேம் கிஃப்ட் வாங்கிட்டீங்க, சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டீங்க. ஓகே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் பெட்டரா வாங்க போறாங்க. அப்ப ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மேம் தேன்மொழி மேம், ப்ளீஸ் வாங்க. தேன்மொழி மேம் கோலம் போட்டி வச்சதுல இருந்து எல்லா வருஷமும் கிஃப்ட் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட கோலம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அவங்க ஒரு சின்ன ஒரு டாட் போட்டு ஒரு பூ வச்சாலுமே
அது அப்படியே தத்துவமா போட்டிருப்பாங்க. ப்ளீஸ். எப்படி இருக்கீங்க மேம்? உங்களோட ஆர்ட் பத்தி எனக்கு தெரியும், ஜிஆர்டி தெரியும். ஸோ நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. ஸோ அந்த கோலத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்றத நீங்க ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்க ஒரு 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி. இந்த கோலம் வந்து ரொம்ப வருஷமா நான் போட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல ஏறது ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கேன் ஜிஆர்டிக்கு. ஸோ இந்த ஜிஆர்டிக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய வாங்கியிருக்கேன் ப்ரைஸ், ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கேன் நான் இந்த ஸ்டேஜ்ல. ஆனா வந்து ஜிஆர்டி வர்றது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எப்ப பார்த்தாலும் போட்டிங்களா மேடம் வரவான்னு கேட்பாங்க, இது ஏற்கனவே நானும் சொல்லியிருக்கேன். ஆனா எல்லா வருஷமும் கரெக்டா வந்து என் கோலத்தை பாக்குறாங்க. இந்த கோலம் வந்து புள்ளி வச்சு போடுறது, ரங்கோலி இதெல்லாம் வந்து எல்லாருமே போடுறதுதான், எல்லாருமே இஷ்டமா போடுவோம். அதை வந்து கொஞ்சம் ஸ்பெசிபிகேஷனா வருஷம் பூரா போடுவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு புள்ளி வச்சு போடும்போது அந்த கையோட மூவ்மெண்ட், காலையில எழுந்திரிச்சு போடுறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோலம் போடும்போது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் போடுறது நம்ம சமைக்கிற மாதிரி தான். சமையல் எப்படி பண்றோம், ஒரு புளி உப்பு காரம் எல்லாம் கலந்து இருந்தாதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்குது. அதே மாதிரி கோலம் போடும் போதும் அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட போட்டாதான் அது நல்லா வரும். கடைசியா பினிஷிங் சாப்பாடு முடிச்சு நம்ம எப்படி டேபிள்ல எல்லாத்தையும் சர்வ் பண்ணும் போது நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ, அதே வந்து அந்த பினிஷிங் நல்லா இருந்தாதான் எல்லாரும் அதை வந்து ரசிச்சு பார்ப்பாங்க. ஸோ டெய்லி போடுறது எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன். ஸோ எல்லா நாளும் அதை வந்து விரும்பி பார்ப்பாங்க. மார்கழி மாசம் போட்டீங்களா மேடம் அப்படின்னு கேட்பாங்க, போட்டதே ரசிப்பாங்க. ஸோ ஜிஆர்டி பத்தி சொன்னா, ஜிஆர்டிக்கு நான் வருஷம் பூரா வர்றேன். அந்த வருஷத்தை ஒவ்வொரு வருஷமும் வந்து வாங்குறேன். ஜிஆர்டில நகையும் வாங்குறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் முடியறதுல ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன் நான் ஜிஆர்டில. இப்பவே நான் அதை வாங்கிட்டு போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ ஜிஆர்டியோட செலக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயத்துல அது எனக்கு ஒரு லக்கியா இருக்கு, ரொம்ப லக்கியா இருக்கு. ஒரு நகை வாங்கினா அடுத்தடுத்து வாங்குற மாதிரி இருக்கு எனக்கு. அது வந்து ஜிஆர்டிக்கு நான் பெருமையா சொல்றேன். நான் நல்ல டிசைன் போட்டது எல்லாருமே எங்க வாங்கினேன்னு கேட்கறாங்க. ஓரியானா மாடல் வாங்கினேன், முந்தா நாள் ஆனுவல் டேக்கு போட்டுட்டேன், எங்க வாங்கினேன்னு கேட்டாங்க. ஜிஆர்டி அப்படின்னு. உங்க ஃபேமஸான ஜிஆர்டியான்னு எல்லாரும் கேட்டாங்க. அது மாதிரி நான் போடுற அந்த வைர பிரேஸ்லெட், வைர தோடு எல்லாமே வந்து ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து ஜிஆர்டில உங்களோட விருப்பமான தங்கமோ வைரமோ வாங்கி அதை பெருமை செய்யுங்க. ஏன்னா ஜிஆர்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு தேங்க்ஸோட சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சுபாஷினி மேம், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போய் சிக்கன் மட்டன்லாம் செய்யணும். நம்ம சீக்கிரமா முடிச்சிடுறேன் மேம். வந்து சீக்கிரமா அப்படின்னு முடிச்சிடுறேன். சுபாஷினி மேம் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கிளியர் பண்ணுங்க. ஜிஆர்டியும் ஆகணும், டெவலப் ஆயிருக்கு. ட்ரெடிஷனும் நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணுவீங்க. ரெண்டு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க வச்சிருக்காங்க வீட்டுல, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஒவ்வொரு இயருமே இவங்க ஏரியாவுக்கு போறோம், அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. வரீங்க, அவங்கள மட்டும் செலக்ட் பண்றீங்க, இந்த தடவை வந்து நான் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு பயங்கர பர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமான கோலம் போட்டிருந்தாங்க. கண்டிப்பா சொல்லுங்க. கேட்டீங்களா யார் போட்டிருக்காங்க? அவங்க நான் எப்போதும் ஹெல்ப் தான் பண்ணுவேன். வருஷம் அவங்க தான் போடுவாங்க. ஜிஆர்டியில் ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி எங்களை ஆர்வமாக இருக்குது எங்களுக்கு. ஒரு வாட்டி நாங்கள் மார்கழி மாதம் தான் கோலம் போடுவோம். இப்போல்லாம் ஜிஆர்டிக்காண்டியே நாங்கள் வருஷம் இது ஒரு ஆர்வமாக போடுறோம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அக்கா. தேங்க்யூ. லதா கோலம் போட்டி லதா மேமோட முடியுது. நெக்ஸ்ட் கோலம் கண்டதுலாம் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தது முடிஞ்சிரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாரி மேம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா? சாரி. பிரீத்தி பூமிகா மேம் வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் வீடு ஃபுல்லாவே வந்து பண்ணிருக்கீங்க.
கோவிலுக்குள்ள போன மாதிரி வீடு ஃபுல்லா வச்சிருந்தாங்க பயங்கரமா. பிரீத்திமா வாங்க, எவ்வளவு பேசுறீங்க நீங்க? எப்படி இருக்கீங்க மேம் ரெண்டு பேரும்? கோலு போட்டி மிஸ் பண்ணல, கோல போட்டி மிஸ் பண்ணல. So finally today ரொம்ப நல்லா பேசுறீங்க. வருஷம் அதுக்காகவே ஒரு பிரைஸ் போட்டுருக்கீங்க. ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. நல்லா இங்க வரும்போதே ஒரு சிரிச்ச முகத்தோட ஜிஆர்டில அதுக்குள்ளே போன் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்ல சர்வீஸ் பண்ணீங்க. நல்லா வரவங்க நல்லா கவனிக்கிறீங்க. முதல்ல ஒரு காஃபி கொடுத்து கவனிக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்காது. Thank you so much. Thank you. Thank you. பிரியா கிருஷ்ணமூர்த்தி மேம் வாங்க. பிரியா மேம் சோ இருக்கிறதே நம்மளோட ஸ்டாஃப் மட்டும்தான். அவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்து காம்படிஷன்ல வின் பண்ணிக்காம நல்லா சிறப்பா கைத்தட்டலாம் நினைக்கிறேன். கைத்தட்டுங்க. என்னக்கா முறைச்சு பாக்குற கைத்தட்டுக்கா? எப்படி இருக்கீங்க மேம் நீங்க? சூப்பரா கோலமும் போடுவீங்க, கொழுவும் வச்சிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? குழந்தைங்களோட எஃபர்ட் ரெண்டு குழந்தை ஒரு பையன் ஒரு பொண்ணு கரெக்டா மேம்? ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா கோல் வச்சிருக்காங்க. அவங்களோட செட்டப்ல நாங்களும் வைப்போம் அப்படின்னு ரொம்ப இன்வால்வ்மெண்டோட வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வரும். நெக்ஸ்ட் இயர் நீங்க வாங்க. ஸ்ரீமதி மேம் தான் மங்களகரமா வந்து காலைல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கீங்க மேம்? Thank you so much ma'am. சுமதி கப்பல் கை தட்டலாம். பாப் நம்ம எல்லாரும் கை தட்டலாம். கேட்ச் சவுண்ட்ல இருக்கவங்க சத்தமா கை தட்டலாம். கண்டிப்பா கண்டிப்பா. தமிழ் 3 எழுத்து, உயிர் 3 எழுத்து, ஈராடி 3 எழுத்து. ஷேர் பண்ணணும். திருச்சி, சேலம், கும்பகோணம் எங்க போறேன்னு எனக்கு சொல்லிடுவேன். வரேன்னு சொல்லுங்கன்னா அவங்க இன்ஃபார்மேட்டிவாங்க. எல்லாருமே நம்ம அங்க போனா ஒரு சின்ன பின் போடணும் அடையாளமா. அந்த மாதிரி தெரியும். நிறைய என்கிட்ட சொல்லிட்டு நல்ல அழகான கவனிப்பு. பெருமையா சொல்றேன். Thank you. Thank you so much. Thank you so much. சுபா மேம் ரொம்ப பொறுமையானவங்க, அமைதியானவங்க. அவங்க பேசுறத பக்கத்துல இருக்கவங்களுக்கு மைக் கொடுத்தா தான் கேட்கும். எப்படி இருக்கீங்க நீங்க? few words மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு வர கொடுங்க. Thank you so much. யாராவது விடுபட்டிருந்தேன்னா நான் கொஞ்சம் கண்ணு தெரியாது எனக்கு. யார் பேராவது புதுசா லேட்டா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் இல்ல கொள்ளுங்களா? கோல போட்டீங்க. குண்டு போட்டீங்க. வாங்க கேபிள தாவா. ஒரு 2 minutes கீதா. மேனேஜர் கை தட்டுறாங்க. நீங்க எல்லாம் கை தட்டினா அவ்வளவுதான். மீட்டிங்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க. Thank you so much மேம். எப்படி இருக்கீங்க? சிரிச்ச முகமா இருக்கீங்க. லேட்டா வந்துட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை சமையலாம் முடிச்சா லேட் ஆயிடுச்சு. அப்படியா? முன்னாடியே வந்துட்டீங்க. Thank you. தொழுல வந்து வின் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. Thank you. Thank you so much. Thank you.
போட்டு பேர் மறந்துட மனுஷங்க அடுத்த வர ஏரியாவுக்கு வந்து டிக்கி விட்டுறாதீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க லேட்டா வரீங்க, கோலம் போட்டு 6 மணிக்கு போறீங்க. பிரைஸ் தான் முக்கியமா வாங்கணும் நம்ம ஏக்கா. வெங்கடேசன் சார் கோலம் போட்டியில இருந்து வந்திருக்காங்க. ஆசிரியர் வாங்குவீங்கல்ல, 3வது வருஷம் வாங்குறாங்க. கடைசி கிஃப்ட் இவங்க தான் கொடுக்க போறோம். எல்லாரும் சத்தமா வைக்கலாம். பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை நங்கநல்லூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நங்கநல்லூர்.